காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சித்த வைத்தியர் தங்கத்தமிழ் முருகன் அவர்கள் இணைந்திருக்காரு. தொடர்ந்து ஆரோக்கியம் குறித்த நம்முடைய சந்தேகங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? அற்புதமா இருக்கிறேன். ஓகே, இன்றைய நிகழ்ச்சியில எங்களுடைய நேயர்களுக்காக மூலிகையை பத்தி நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பிட்ட சித்தர்கள் அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கு நிகழ்ச்சியில எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், ஆனா யாருமே பயன்படுத்த மாட்டாங்க. பிரண்டை பத்தி எங்களுக்காக. பிரண்டை அற்புதமான ஒரு கேள்வி கேட்டீங்க. பிரண்டைக்கு மரணத்தை தள்ளி வைக்கக்கூடிய பவர் இருக்குன்னு சொல்றாங்க. எப்படி? மரணத்தை. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிரண்டை சுடுகாட்டு பகுதிகளில் தான் அதிகமாக பூக்கும். இதுவும் ஆவாரம் பூக்கும். சில கிராமத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய மனிதன் உடம்புல இருக்கக்கூடிய தாதுக்கள் செத்து சாம்பலாகி அதை எரித்து மண்ணோட மண்ணாக மக்கி போகிறோம். அந்த சத்தை ஆவாரமும் பிரண்டை உறிஞ்சுது. ரியால் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அப்போ என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுடைய மொத்த எனர்ஜியும் இது ரெண்டும் பிடிச்சு வச்சுக்குது. அப்போ இந்த மாதிரி பிரண்டையை சாப்பிட்றப்ப எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். சைவத்தில் சொல்கிறாங்க, இது சிவனுக்கு ரொம்ப ஒரு சடமுடியாகவே வந்தது அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த ஒரு ரகசியம், அதாவது மரணத்துக்கே இதாகக்கூடியதும் ஒரு மனிதனுடைய ஒட்டுமொத்த சத்தும் சாம்பலாக மண்ணுக்குள்ளே போய் அந்த சத்தை பிரண்டை உறிஞ்சி எடுக்குது இது. அப்புறம் இன்னொரு ரகசியம் என்ன அப்படின்னாக்க, புல்லுருவி அப்படின்னு என்ன அப்படின்னா ஒரு வசிய பொருள். அது என்ன ஒரு வசிய பொருள் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு மரம் இருக்கும். எப்படிங்க? ஏற்கனவே ஒரு வேப்ப மரம் இருக்கும். அந்த வேப்ப மரத்தில் இன்னொரு மரத்தினுடைய விதை கொண்டு போடும் ஒரு பறவை. எச்சம் போடும், சாப்பிட்டுட்டு எச்சம் போடும். அது வேப்ப மரம்னு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் புளிய மரம் அல்லது அரச மரத்தினுடைய கொட்டையை அங்கே போடுது. இந்த வேப்ப மரமும் இந்த மாற்று மரத்தினுடைய கொட்டையும் சேர்ந்து வேற ஒரு கரித்தரிப்பு பண்ணி வேற ஒரு இனமாக வரும். அதுக்கு பேர் புல்லுருவி. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த புல்லுருவி ராஜாக்கள் காலத்திலேருந்து இதை வசிய பொருளாக சொல்கிறாங்க. சித்தர்கள் நூல்லையும் பிரண்டை புல்லுருவி, தென்னை மர புல்லுருவி, ஆலமரத்து புல்லுருவி, அரச மரத்து புல்லுருவி. அப்போ இந்த பிரண்டை புல்லுருவி அற்புதமான பவர் வாய்ந்தது. கீழேயும் முளைக்கும், வயக்காட்டில் வரைக்கும். இந்த மாதிரி பிரண்டை எடுத்தால் சக்தி அதிகம். இப்போ புரிஞ்சு போச்சுங்களா? வேற ஒரு மரமாக இருக்கணும், அந்த மரத்தில் பிரண்டை காய்ச்சி தொங்கணும், அந்த பிரண்டையை எடுத்துகிட்டு வந்தாக்க சக்தி அதிகம். இது ஒரு ரகசியம் நேயர் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கைகால் வலி, மூட்டு வலி, இதை பற்றி பிரண்டைக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இந்த பேய் பிசாசு பிடிச்சா வேப்பந்தலை வச்சு அடிக்கிறாங்கல்ல, இதுக்கு மிகப்பெரிய சக்தி என்ன அப்படின்னா, இந்த பிரண்டையை கிள்ளி தலையில் போட்டால் பேய் விளையிருமாமா. பிரண்டைக்குன்னு ஒரு கிஷ்டி எடுத்தோம்னா நிறையா சொல்லலாம். அப்போ தெய்வத்துக்கும் பயன்படுது, மருந்தாகவும் பயன்படுகிறது, வசிய பொருளாகவும் பயன்படுத்துகிறது. நம்மளுடைய கலாச்சாரத்தில் தான், சித்தர்களில் தான் ஒரு பொருள் 10 விதமான விஷயங்களை நமக்கு கொடுக்கும். அப்போ கைகால் வலி, மூட்டு வலி, ஜாயிண்ட் பெயின், மனநோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பிரண்டை சட்னி கொடுத்தா குணமாகும். இப்போ தீவினைகள் பிடிச்சிருந்து தலையில் அடித்தாங்கனாக்க அந்த நோய் குணமாகும். கால் பாதை எரிச்சல் சொல்கிறாங்களே சுகர்னால் அது. அப்புறம் ஆசன வாய் பிரச்சனை, அப்புறம் முடி கொட்டுதல், இந்த நகை வெடித்தல், இது ஒரு சொரியாசிஸ் கணக்கில் தான் வரும். அந்த கால்சிய சத்து குறைபாட்டினால அந்த கால்சிய சத்து இதில் இருக்குது. இரும்பு சத்து இருக்குது, கால்சிய சத்து இருக்குது, அப்புறம் நம்ம போனுக்கு வேண்டிய ஸ்ட்ரென்த் இருக்குது, கண் இருக்குது பாருங்கள். இந்த கண்ணுக்கு தேவையான அனைத்து விதமான எனர்ஜியும் கொடுக்கக்கூடியது. அப்போ என்ன சொல்லுது? எல்லாமே இருக்குது, நல்லாவே இருக்குது, பிரண்டையில் இருக்குது அப்படின்னு இந்த இயற்கை நமக்கு சொல்லுது. பிரண்டை சட்னி ஒன்று செய்கிறதுக்கு சொல்லிட்டுமா? பிரண்டையை கிளீன் பண்ணி உப்பு, மிளகாய், புளி கொஞ்சம் வச்சு, தக்காளி, இஞ்சி பூண்டு வச்சு வணக்கி, எண்ணெயில் வணக்கி, இதை மிக்சியில் அடித்து, ஒன்றும் இல்லை, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கெட்டியாக வச்சா சட்டினி. எப்படிங்க? கெட்டியாக வச்சா சட்டினி, தண்ணி ஊற்றுனா ரசம், குழம்பு, அவ்வளவுதான். இந்த கெட்டியாக இருக்கிறதுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் இந்து உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டால் பச்சை கலரில் வரும். நல்லா சாதத்தை போட்டு கரைச்சி சாப்பிட்டாங்கன்னா முட்டி வலி போயிடும், முழங்கால் வலி போயிடும், தண்டு வலை போயிடும், மனநோய் போயிடும், பைத்தியம் போயிடும், காலில் வரக்கூடிய பாதை எரிச்சல் போயிடும், நெகக்கண்ணு வெடிக்கிறது போயிடும், முடி உதிர்றது போயிடும். எவ்வளோ மனநோயே போகுதே பிரண்டைக்கு, எவ்வளோ விஷயம் நடக்குது பாருங்கள். அதனால் இந்த குழம்பையும் சாப்பாட்டில் போட்டு 15 நாளைக்கு ஒருக்கா செஞ்சு சாப்பிட்டுக்கணும்.
அப்புறம் இந்த பிரண்டை உப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா சார். எல்லாரும் சொல்றாங்க. இது எப்படி செய்யறதா? இல்ல வீட்ல செய்ய முடியுமா? கடையில தான் கிடைக்குமா? இதனுடைய மருத்துவ பயன்கள் என்னலாம்? பிரண்டை உப்பு. இந்த பிரண்டைய எடுத்து கொண்டு வந்து வெட்டி காய போடணும். காய போட்ட பின்னாடி அப்படியே முருங்கக்காய் மாதிரி ஆயிரும். அப்படியே சாம்பல் ஆக்கணும். நல்லா நெருப்புல போட்டு சாம்பல் ஆக்கணும். சாம்பல் ஆக்குன பின்னாடி மழை தண்ணி இருக்குல்லங்க, அதில செஞ்சா நல்லது. இந்த மழை தண்ணிய இதில 1 கிலோ போட்டிருக்கிறோம் பிரண்டை அப்படின்னா, ஒரு 1/2 லிட்டர் தண்ணி போதும். 1/2 லிட்டர் தண்ணியில இவ்வளவு தான் இருக்கும் சாம்பல். போட்டு மண்பானையில நல்லா உங்களுக்கு மண்பானையில கொஞ்சம் வெயில்ல ஒரு 3 மணி நேரம், 5 மணி நேரம் ஒரு நாளே வைக்கலாம். வச்சதுக்கு பின்னாடி, அடுத்து வந்து வேற பாத்திரத்தில மாத்துறோம். எந்த பாத்திரத்தில மாத்தணும்? அலுமினியத்தில மாத்தக்கூடாது. வெண்கல பாத்திரம், பித்தாள பாத்திரம், செம்பு பாத்திரம். இந்த மாதிரி பாத்திரங்கள்ல மண் பாத்திரம் ஆகாது. ஏன்னா உப்பெல்லாம் அது உறிஞ்சிரும். இப்படி இருக்கிறப்ப இது கொதிக்கும். கொதிச்சு, 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 கொதிச்சு இந்த சாம்பல்ல இருக்கக்கூடிய தாதுக்கள், இதில ஒரு சத்து இருக்கு. இது போய் கீழ நிக்கும். அதை எடுத்து ஒரு ட்ரை, சில்வர் ட்ரை அந்த ட்ரையில இப்ப நம்ம ஊத்திர்றோம். இப்படியே பார்த்து, பார்த்து இந்த உப்ப, இந்த தண்ணிய உப்பு நீராத்தே இருக்கும். வாயில வச்சு பார்த்தோம்னா ரொம்ப உப்பா இருக்கும். இத வச்சு, வச்சு எடுக்கணும். எப்ப? சூரியன் வர்றப்ப வைக்கணும். சாயங்காலம் எடுத்து வச்சுரணும். தூசியெல்லாம் விழுவக்கூடாது. ஒரு துணிய போட்டு இது பண்ணிக்கணும். இப்படி வச்சோனே ஒரு வாரம் 15 நாள்ல தண்ணியெல்லாம் காணா போயிரும். இந்த வித்து மட்டும் அப்படியே படிஞ்சிருக்கும். அற்புதமா இருக்கும். அதெல்லாம் கூட்டி எடுத்தா, இந்த 1 கிலோவுக்கு ஒரு 20 கிராம் கிடைச்சிருக்கும். சரி சார், இந்த 20 கிராம் என்ன சார் பண்ணும் அப்படின்னா, ஒரு 100 பைல்ஸ்காரன குணப்படுத்தலாம். இது எப்படி பயன்படுத்துது? நல்லா கேள்வி கேட்டீங்க. எந்த நோயா இருந்தாலும், அதுக்கு ஒரு மருந்து சாப்பிடுவாங்க. ரெமெடி சாப்பிடுவாங்க. டானிக் சாப்பிடுவாங்க. அதில ஒரு துளி இத எடுத்து போட்டுக்கிறணும். நம்ம மூக்குப்பொடி போடுவாங்கல்ல பெரியவங்க, அந்த மாரி ஒரு துளி, அது கூட அதிகம் தான். 3 அரிசி எடை. 3 அரிசிய கையில எடுத்து வச்சீங்கன்னாக்க, அது என்ன அளவு இருக்கோ, அந்த அளவு உப்ப போடணும். ஆமா. இந்த உப்பு உண்மையிலேயே இந்த உப்ப பத்தி தெரியல, புரியலன்னா தயவுசெய்து என்ட்ட கேட்டுக்கலாம். உப்பு வந்து பிரண்டை உப்பு வந்து நாங்க செஞ்சு வச்சிருக்கிறோம். இது வந்து நாங்க ஒரு 15 வருஷமா செய்றோம். நீங்க காலையில வெறும் வயித்துல பிரண்டை இங்க வச்ச உடனே, நேரா ஆசன வாயில்ல போய் அந்த வேலைய கழிவுகள நீக்கும். அப்போ வச்ச உடனே நடக்குது பாருங்க. அதனால இந்த உப்புங்கிறது ரொம்ப இது ஒரு பயனுள்ள தகவல். இந்த பிரண்டைய பத்தி இந்த மனநோய் போக்கும் அப்படிங்கிறது சித்தர்கள் குறிப்புல இருக்கு. பேய் பிசாசு பிடிச்சவங்களுக்கும் இந்த மாரி பிரண்டைய வச்சு தட்டுனாலே இது போயிருக்கும். இன்னும் கொஞ்சம் அந்த பிரண்டை வளருது பாருங்க, அந்த இடங்கள் எல்லாமே ஒரு விதமான ஈர்ப்பை கொண்டிருக்கும். அதனால நேயர்கள் இதையும் பயன்படுத்திக்கிறோம். ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில பிரண்டை பத்தி எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள், சித்தர்கள் சொன்ன குறிப்பிட்டு இந்த பிரண்டை உப்பு எப்படி செய்யறது, இதனுடைய பலன்கள் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்றத பத்தி தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார்.